இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 17, 2024, 17/1/2024. தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி இரவு 10:08 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று காணும் பொங்கல், உழவர் தினம், கரி நாள். இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் 3-6 கூடிய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு. உங்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் வெற்றி சம்பந்தப்பட்ட, அதாவது காரிய வெற்றி ஏற்படுறது சம்பந்தப்பட்ட மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, உங்கள் உடம்புல ஏதாவது மருத்துவ தேவை இருக்குது, அதற்காக ஏதாவது நீங்கள் டெஸ்ட் எடுக்க போயிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் அதிகரிக்கும். இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 1008 மண்டை உளைச்சல் இருக்கும். இன்றைக்கி ரிசல்ட் பாசிட்டிவாக வருமா, நெகட்டிவாக வருமா, நமக்கு டாக்டர்ஸ் இப்படி மருந்து கொடுத்துருவாங்களா, ஆப்ரேஷன் ஆகுமா, அட்மிஷன் ஆகுமா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்களா, இப்படி ஏகப்பட்ட கவலைகள் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு உழப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ஏன் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தோடு இருக்க முடியலங்கிற ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தேவையற்ற எண்ண விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா போகிற இடத்துல நீங்கள் சந்திக்கணும்னு நினச்ச நபர் இருக்க மாட்டார். அதனால் இன்றைக்கி நீங்கள் போன நேரம் வேஸ்ட் போகும். உங்களுடைய காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், சார் லீவு தானே சார், எப்படி சார் அலுவல் ரீதியாக சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விஷயத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு நீங்கள் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கமிட்மெண்ட்டில் உங்களால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தீர்வு வரத்துக்குள்ளார இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் தீர்வு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே, பகல் முழுவதும், ஏன் ராத்திரி 12 மணி வரைக்கும் தேவையற்ற எண்ண ஓட்டங்கள், வீட்டில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் புலம்பி தீர்த்து அவாளையும் குழப்பி நீங்களும் குழப்பிண்டு தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும், பொருள் விரயம், செலவுகளும் ஏற்படுகின்ற குழப்பமான வாய்ப்பும் இருக்கிற சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை லாபத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று செலவுகளை ஏற்படுத்தும். அவங்க தேவை விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செலவு பண்ணி பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது படிக்கிற குழந்தைகள், மேல் படிப்புக்காக முயற்சித்துட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்காக கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது ஒரு பெரிய விஷயத்துக்காக சில நபர்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த பெரிய விஷயங்களில் சந்திப்பு அல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் பெரிய வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
பொறுப்புகள் கூடுவதற்குண்டான நேரம். இது எல்லாருக்குமே பொறுப்புகள் வரும்னா உடனே எல்லாருக்குமே ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் பொறுப்பு வராது. சில சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த லாபஸ்தானம் வலுவாக இருந்ததுன்னா இப்பொழுது உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த லாபஸ்தானம் வலுவாக இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும் அல்லது பொருள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே இல்லையா, யாராவது 2 பேர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அப்போ ஏற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முடிஞ்சால் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள், கோபங்கள், விரக்திகள் போன்ற விஷயங்கள்லாம் விலகும். நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை மதிக்காமல் இருந்த சகோதர சகோதரிகள், இளையவர்களோ மூத்தவர்களோ உங்களை தேடி வந்து வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசி அன்பு பாராட்டி குசலம் விசாரித்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் மனதில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் போன்ற விஷயங்கள் விலகி நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் வீட்டில் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா வெளியில் போகிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் ரோட்டில் சும்மா போனால் கூட எவனாவது உங்களை வம்புக்கு இழுத்து உங்களை தேவையில்லாமல் வார்த்தையை கிளறி விட்டுட்டு போவான். கோபத்தில் வளவளன்னு கத்திட்டு வருவீங்க. இதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் திருமண வயதிற்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அதாவது காதல் வயப்பட்டு இல்லை இப்போ தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை உங்கள் எதிர்பாலின நண்பர்களிடம் உங்களின் எதிர்களே போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருப்பது நல்லது. வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும். அதனால் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மாற்றம் ஏற்படும். வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் ரிஷபராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ட்டு. வேலைக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இன்றைக்கி வந்து லீவ் ஆச்சு, கவர்மெண்ட் ஹாலிடேவை அப்படின்னு சொல்லுவீங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் ஹாலிடே. ப்ரைவேட் கம்பெனிஸில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுடைய படிப்புக்கேற்ற, திறமைக்கேற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்று கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அந்த பெரிய மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பலன்கள்னால் பதவி உயர்வு, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு கிடைக்கிறது. முதலீடு கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களின் மீது இருந்த குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சாந்தமான நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது இன்று உங்களுக்கு மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றுவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள், மருத்துவ குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். நீங்கள் இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாபார விஷயத்துக்காக எங்கேயாவது முயற்சி எடுத்தாங்கன்னா இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள், மனநிலை, சஞ்சலமான மனநிலையெல்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம். தந்தை மகன் உறவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச தாயார் வழி உறவினர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது ஏற்கனவே நீங்கள் பேச்சுவார்த்தையை துவக்கியிருப்பீங்க, அதனுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கரி நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய திருமணத்தை பற்றி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆரம்பிக்கிறது இன்றைக்கி பண்ணக்கூடாதே தவிர, ஏற்கனவே பேசின விஷயத்தை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாமே தவிர, நீங்கள் புதுசாக இன்றைக்கி என்னோடய ஜாதகத்தை கொடுக்கலாமா, என்னோடய ஜாதகத்தை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னா கூடாது. ஆனால் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும், அனுகூல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல சோம்பல் தன்மை இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, தேவைன்னா வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று அலைச்சலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால 2ஆம் வீட்டுக்கு சூரியனின் பார்வை, 2ஆம் இடத்ததிபதி தசமஸ்தானத்தில். இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வழக்கு நடந்துட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்குன்னா அந்த கோர்ட்டு கேஸு விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று பகல் முழுவதும் உங்களுடைய தேவைகளுக்காக வெளியில் அலைச்சல் இருக்கும். ஆனால் சந்தோஷமான அலைச்சல், உறவினர்களுடன் அலைச்சல், நண்பர்களுடன் அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு ராகுவோடு சேர்ந்து. பொதுவாக 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் உங்களுக்கு தந்தை வழியில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் ராகு சேர்க்கை மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சனியோ ராகுவோ செவ்வாயோ இருந்தால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக சொத்து பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஒன்றா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இல்லை குழந்தைங்க வேலைக்கு போயிட்டாங்க, என்னோடய பசங்க வேலைக்கு போயிட்டாங்க சார், என்னோடய பொண்ணு வேலைக்கு போயிட்டா அப்படின்னா அந்த பசங்களாலேயோ பொண்ணுங்களாலேயோ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தனிப்பட்ட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தடைகள் விலகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகமும் தொழிலில் புதிய வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைகின்ற சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். என்ன ஒரே ஒரு விஷயம், 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான்.
அவர் என்றைக்குமே சனி கெடுதலை பண்ண மாட்டார். உங்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் எதிரியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை கடந்த காலத்தில் வாங்கின கடன் அல்லது கடந்த காலத்தில் அவங்க குடும்ப விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தந்தை வழி உறவினர்களே எதிரிகளாக மாறி இருப்பாங்க. அந்த எதிரிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டையில் உங்களுடைய பெரியப்பா பையன், பெரிய தாத்தா பையன், சின்ன தாத்தா பையன், இந்த மாதிரி உறவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து வாருங்கள். உங்கள் குடும்ப மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரி ஸ்தானத்தில் சனி இருக்காரு, உங்கள் நட்சத்திரநாதன். அதனால் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்களே உங்ககிட்ட சரணடைகிறதுக்கு அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்டுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சண்டை போடாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் ஜெயிக்கிறதுங்க இதுதான். நீங்கள் தாராளமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நாள்பட்ட தம்பதிகள், அதாவது திருமணமாகி வெகு நாட்களாக சங்கடத்தில் இருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமாக ஒரு சகோதரி வந்தாங்க. எங்களுக்கு 8 வருஷமாக 9 வருஷமாக குழந்தை இல்லைன்ட்டு. ரீசெண்டாக அவங்களுக்கு நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டதில் அவங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்திருக்கு. அவங்களை போல் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பொங்கல் முதல் அனுகூல பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனையாக நான் சமர்ப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. சந்தோஷமான செய்திகள் ஏற்படுகின்ற, அதற்குண்டான சுப செலவுகள் ஏற்படுகின்ற, மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை. இதனால் உங்களுக்கு குடும்பத்தாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவு முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது மன நிறைவு ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைக்கி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் உங்களுடைய மன பிராந்தி, மன சஞ்சலம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய உறவினர்கள், அதாவது உங்களுடைய சகோதர முறையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால அடி வயிற்று பகுதியில், குறிப்பாக உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வேளா வேலைக்கு சாப்பாடு ஒழுங்காக இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் அதை தான் ஸ்கிப் பண்ணுறீங்க. என்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயமாக சில தேவைகள் ஏற்படும். அந்த தேவைகளின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணணுமோ, யார் உங்கள் டீம் மேட்டாக வச்சுருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு இன்றைக்கி சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில சின்ன சின்ன தவறுகளை அவர் பெருசுபடுத்தி, பார்த்தியா நான் எங்கள் தலைவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு பேசுவார். இது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கி சமாளிச்சிருவீங்க. 2ஆம் இடத்து புதன் சாதகமாக இருக்கிறதுனால எப்படியும் பேசி சமாளிச்சிருவீங்க. ஆனால் தேவையில்லாத சில சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் திடீர் சங்கடத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. கடனை வாங்கி கடனை கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கடன் கொடுத்த நபர் இன்னைக்கு நெருக்குவார். இந்த க்ஷணம் என் பணத்தை எடுத்து வைன்ட்டு கழுத்து மேலே கத்தி வைப்பார். இது பத்தாதுன்னு உங்கள் கூட இருக்கிறவங்க அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய கடந்த கால செலவுகளை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அப்பேற்பட்ட செலவு பண்ணுவார், என்ன உனக்கு என்ன கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு. இதுவும் உங்களுக்கு வெள்ளங்கத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அனாவசியமான வார்த்தை விரயங்களை உங்களுடைய வார்த்தைகளில் பேசாமல் இருப்பது உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். தடுமாற்றங்களை தவிர்த்து நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக எங்கேயாவது பிக்னிக் போகலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் ராசியில் கேது இருக்கார். பொதுவாக ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேது ராசியில் இருந்தார்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அது சார்ந்த நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவான். இதில் 10ஆவதுக்கு குரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு 8ஆம் இடத்துலேருந்து. கடந்த கால எதிரிகள் உங்களுடன் நட்பில் இருந்த நபர்களின் செயல்பாடுகளை பற்றி, அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு அவங்களுக்காக வருத்தப்படுவீங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்று பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரித்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு சில சாதனைகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு உதவியாக இருந்த நபருக்கும், அந்த குறிப்பிட்ட டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த டீமுக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை நீங்கள் சந்தோஷமாக பகிர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி 3ல் இருக்கார். இதனால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி சந்திப்பீர்கள். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுடைய குடும்பத்தில் பூமி தொடர்பான சுப செலவு ஏற்படணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் யாருக்காவது ஒரு வயசானவங்களுக்கு, ஒன்றா உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் பெரியப்பா இல்லை யாராவது ஒரு உறவினருக்கு 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ சஷ்டியப்த பூர்த்தியோ சதாபிஷேகமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டம் இன்றைக்கி திருமணத்தில் இருக்காது. அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன இந்த பையன் இப்படி இருக்கானே, இந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கு பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலமாக சில பெரிய மனிதர்கள் அறிஞர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்குள் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் 7ஆம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன், அதாவது சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால மன வேற்றுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நண்பர்களுக்குள்ள ஒரு சின்ன மன வேற்றுமை, இது தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஏன் இது கணவன் மனைவிக்குள்ளேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உடன் பணியாற்றுபவர்களுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்றுமே இல்லையா, ரோட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா, கூட பேசஞ்சர்கிட்ட கூட தேவையில்லாமல் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையின் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களை ஏமாத்திட்டு இருந்த நபர், இல்லை உங்ககிட்டேருந்து பணத்தை உங்களுக்கே தெரியாமல் பறிச்சுட்டு இருந்த நபர்லாம் இன்றைக்கி வசமாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களின் தனிப்பட்ட செலவுகள் குறைந்து உங்களுக்கு லாபத்தை வரக்கூடிய வகையில் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இத்தனை நாளாக இவ்வளவு செலவாயிருக்கா, இந்த செலவுக்கெல்லாம் காரணம் நானும் நினச்சிட்டு இருந்தேனே, கடைசியில் இந்த நபர்கள் தான் இதை ஏமாற்றிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கணக்கில் கரெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதன் மூலமாக உங்கள்
உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய நண்பர்கள் செய்த துரோகங்களை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் தப்பு. அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு இருந்துடாதீங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்படும் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல விரையாதிபதி நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு. புதனின் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு இருக்காரு. இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராத்திரி 12:30 மணிக்கு மேலே தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் இன்னைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள், உங்களுடைய தந்தை வழி செலவுகள், தந்தை வழி உறவினர்களை சந்திப்பதன் மூலமாக செலவுகள், உங்களுடைய ஒன்றுவிட்ட அக்கா, ஒன்றுவிட்ட அண்ணன், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுவீங்க. மொத்தத்தில் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து தாராளமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது பிடிவாத குணத்தினால் செயல்படக்கூடிய விஷயமோ உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தி குடும்பத்தில் தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வருமானத்திற்குண்டான வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வீட்டு தேவைகளுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசிய அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப ரீதியான முயற்சிகளில் சில தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் வீடு சம்பந்தமாக ஏதாவது 3ஆம் நபர் தலையீடு, அதுவும் குறிப்பாக பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய சகோதரியோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பெண்கள் சார்ந்த குறுக்கீடு இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் முடிவெடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், உனக்கு நான் கூட பிறந்தவோ இப்படி உறவு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தாயார் முதலான செயல்பாடுகளில் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இத்தனை நாளாக உடம்பு முடியாமல் எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருந்தார், இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக வெளியில் போக முடியாமல் இருந்தார்னா இன்றைக்கி அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு தீர்வு கிடைத்து அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் வெளியேறி அவர் நிம்மதியாக வெளியில் ஊர் சுற்றிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம், ஈகோ கிளாஷ் அதிகரிக்கிறதுக்கு, இது உங்களுடைய தாயாரோ இல்லை உங்கள் மாமியாரோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈகோ கிளாஷ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது உங்களுக்கு இந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது தை மாதம் முழுவதும் சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. விருச்சிக ராசி 5ஆம் இடத்துல சந்திரன். உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப தெய்வத்தின் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, படிப்பு ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் இத்தனை நாளாக கோயிலுக்கே போகாதவராக இருந்தால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு அங்கேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணுவீங்க. இல்லாட்டி அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களை ஒரு புதிய நபராக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
வியாபார விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால மந்தத்தன்மை, ஒரு தடை, இல்லை ஏதோ ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான அமைப்பு உள்ள நாளாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாங்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமைப்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம், எதுக்காக இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கோ ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் சஞ்சலத்தை சந்திப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் தடைகள் விலகும் நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து விஷயத்திலோ இல்லை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற சொத்து விஷயத்திலோ தடைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் சொத்து விற்கிறதுல மட்டும் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். பண பிரச்சனை சால்வ் ஆகிறதுல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா வருமானத்தில் தடை இருக்காது. உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கொடுக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறமையை வெளி உலகுக்கு காட்டி உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில் நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். எதனால் இந்த சஞ்சலம்? உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு பயம் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும், வியாபார விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் எல்லா தடைகளும் விலகக்கூடிய நாள். பட் இருப்பினும் உங்களுக்கு உங்களை பற்றின பயம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உழைக்கிற உழைப்பை பார்த்து உலகமே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ அலைச்சல் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்கள் தாயார் மூலமாக வரவேண்டிய சொத்து, உங்களுடைய சுயார்ஜித சொத்து போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்கி விற்கிறவராக இருந்தால், புரோக்கராக இருக்கிறீங்க, இல்லை கைமாற்றி விடுறவராக இருக்கீங்க, இல்லை நீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, நீங்களே லேண்டு ப்ரமோட் பண்ணுறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்நடை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் பசுமாடு, காளமாடு, குதிரை, இந்த மாதிரி எரும மாடு, இந்த மாதிரி உயிரினங்களை வாங்கி விற்கக்கூடிய புரோக்கராக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, என்க்ரோச்மெண்ட் போன்ற விஷயங்களில் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபர் யார் அந்த என்க்ரோச் பண்ணிகிட்டு இருந்தாரோ, யார் ஆக்கிரமிச்சிருந்தாரோ அவரே திடீர்னு என்ன காரணம்னே தெரியாது சார், ஆனால் உங்ககிட்ட ஓடி உங்கள் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பு பண்ணிட்டேன், உங்களை சங்கடப்படுத்திட்டேன், நான் அந்த இடத்த விட்டு விலகி போய்ட்றேன் அப்படின்ட்டு அவர் மனசில் ஏதோ தோணி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான கடல் கடந்து பயணிக்கணும், இல்லை யாருக்கும் தெரியாமல் சில ரகசிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா அது வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு சில தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பு வெளியில் தெரியாமல் இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் மேய்ச்சல் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய தவறுகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு எந்த கெட்ட பெயரும் ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இருப்பினும் இனி வருங்காலத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கெட்ட பெயர் கிடையாது. 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டு ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குன்னு கவலைப்படாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள், அதாவது அப்பா கிட்டேருந்து இந்த கால் வரணும், இந்த பணம் வரணும், இந்த சொத்து வரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஆசைப்பட்டீங்களாலோ, இல்லை அப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்பாவை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக உங்கள் மனசில் இருக்குன்னா உங்கள் தந்தையை உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து அவரு கூட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அணுக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் சப்போர்ட்டிவாக இருப்பார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மன ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த மாதிரி உங்கள் தந்தையை கூட்டிகிட்டு வர்றதுனால உங்கள் தந்தையின் உதவியை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய தந்தையின் சொத்துலேருந்து பங்கு பிரிக்கிறதுல அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் நிறைவும் தன லாபமும் பண வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்ஃபேக்ட் உங்கள் வேலை விஷயமா இழந்த வேலை இல்லை இப்போ தான் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அதில் ஒரு தனலாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த உறவுகளின் அவற்றுள் விலகி உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க, பெண்களுடைய ஆடைகளை விற்கக்கூடிய நபர்கள், பெண்கள் சார்ந்த எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அதே தந்தைக்காக நீங்கள் சில செலவுகளும் சந்தோஷமாக பண்ணி கொடுப்பீங்க. அதனால் அவரும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில காரியங்களை செஞ்சு கொடுப்பாரு. இன்று உங்களுக்கு அவர் மூலமாக தன வருமானம் ஏற்படும். திடீர்னு உங்கள் அப்பா உங்கள் பேரில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவருக்காக அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க. இதனால் உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. 4ஆம் இடத்து குரு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான காரியத்தில் உங்களை ஈடுபடுத்துவார். இதனால் சுப செலவுகள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நகைகள் வாங்கக்கூடிய ஆரோக்கியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்தோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலேருந்தோ பணத்தை எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணும் விதமாக உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை
புதுப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வீட்டில் மாடி எடுத்து கட்டுறது, பின்னாடி ரூம் எடுத்து கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் செலவாகிறதுக்கு உண்டான நேரம். அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தாராள செலவு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை. நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி புதுசாக இட்டு கட்டி பேசுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பெரியவாள்லாம். அதாவது இல்லாத விஷயத்தை பாட்டு பாடுற மாதிரி பாடுவாங்க. அது மாதிரி இல்லாத விஷயத்தை நீங்கள் நிறையா பேசுகிறதுனால குடும்பத்தினருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் பேசுவீர்கள். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆனால் தேவையில்லாத சில வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது பொய்ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் தம்பியோ தங்கையோ இல்லை அண்ணனோ உங்கள் பேரில் ஏதாவது சொத்து பிரிக்கிறதுல கேஸ் போட்டிருந்தாருன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வீண் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளுக்கு நீங்கள் சில தவறுகள் செய்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இருக்கிற அதிருப்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைமையுடன் மன வருத்தம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலான்னா உங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதுனால உங்கள் கௌரவம் மேலும் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து உங்களுடைய தொழிலை நிர்ணயிப்பதற்கும் நிலைநிறுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். அதாவது இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் குடும்பத்தாரின் சப்போர்ட் சாதகமாக இருக்குது. சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடினப்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசினீங்கன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்கன்ட்டு நீங்கள் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் சூழ்நிலை உங்களை பேச வைக்கிற மாதிரி இருக்குது. நிதானத்தை தவறவிட்டால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும். நிதானமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி. ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்துல குரு. நீண்ட நாட்களாக பண தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்குன்னா இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் பொய் என நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதை நீங்கள் நிரூபிக்க வேணாம். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய அரசு பதவியில் இருக்கிற உங்கள் மேலதிகாரிகள், அரசியல் தலைவர்களே உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனலாபம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குருவோட பரிவர்த்தனை பெற்று குரு பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ராசிக்கு செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்திலிருந்து. அதனால் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய பண வரவில் தொய்வில்லாமல் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அந்த பார்ட்னர்ஸ் விலகிறதுனால எந்த விதமான நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தெளிவான முடிவெடுத்து அவர்களை நிதானமாக வெளியனுப்புவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 4ஆம் வீட்டு அதிபதியான புதனின் நட்சத்திரம் 4, 7 நட்சத்திர சாரத்தில் இருக்கார் சந்திரன். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பயந்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும்.
நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணணுமா இல்லை இந்த வீட்டை விற்கணுமா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் பயந்துட்டு இருந்த மாதிரி அவங்க ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குழந்தைகளுடைய உடம்புல ஏதோ வியாதி இருக்குது, பெரிய வியாதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்தா டாக்டர்ஸ் உங்கள் கையை குலுக்கி யுவர் டாட்டர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், யுவர் சன் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய நட்புகளை மீண்டும் உரிமை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமி தொடர்பான விஷயம், பணம் தொடர்பான விஷயம், தொழில் தொடர்பான விஷயம், வேலை தொடர்பான விஷயம், இப்படி எல்லா விஷயத்திலும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு முதுகில் குத்திட்டு இருக்காங்க. ஆனால் எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் உங்களிடம் பேசும் பொழுது அடங்கி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல், பதவி உயர்வு ஏற்படுதல், இடமாறுதல் ஏற்படுதல், உங்களுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாகுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு, சந்தோஷம், குதூகலம், ஆரோக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சாதகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.